கோவங்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஓகேவா? கோவங்காய் அப்படியே நம்ம பொரியல் பண்ண போகிறோம். நம்ம பொடிசாக வெட்ட போகிறோம்னு வெட்டி பொரியல் பண்ண போகிறோம். ஓகே, கோவங்காய் பொடிச்சு அந்த இடத்துல வெட்டிட்டுருக்கோம். எனக்கு ஒரு ரெண்டு இருக்குது, அதை வெட்டி பொரியல். நல்ல மிளகு பொடி. ஓகேவா? மஞ்சள் பொடி. வேற மிக்ஸ் பொடி, எல்லா இதுவும் மிக்ஸ். சின்ன சீரகம், பெரிய சீரகம், மல்லி, எல்லாம் வத்தல் பொடி எல்லாம் மிக்ஸாக இருக்குது இதில். ஓகே, வேற இது மல்லிப்பொடி. இது தேவையான அளவு உப்பு. வேற கொஞ்சம் காயப்பொடி. ஓகே, கொஞ்சம் காயப்பொடி அல்காவா. இதை அதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா பிடிக்கிட்டு, மசாலா நல்லா பிடிக்கிட்டு அதை ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சுக்கிடும். ஓகேவா? அதில் தேங்காய் ஊற்றிக்கிடும். வரிசை வச்சுருக்க கோவங்காயை அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டோம். அது எதுவுமே போடாண்டா 20 வித்தியாசமாக போடும். தட்டிட்டு போடத்தையும் வலிச்சு தட்டிடலாம். ஆப்பட்டி கிண்டிடுது அந்த இடத்துல கட்டு ஊற்றிடு பாருங்க. நல்லா வெந்துட்டு. ஓகேவா? பாருங்க நல்லா வெந்துட்டு காய். ஏன்னா இப்படி மூடி வைக்கணும், நம்ம கொஞ்சம் கூட காற்று போகாமல் மூடி வைக்கணும். நல்லா வந்துட்டா இனிமே இனிமேல் இதை ஒரு பிளேட்டில் வலிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா தால்சம் பண்ண பார்த்தீங்களா, ஒரு பிளேட்டில் வலிச்சு வச்சுக்கணும். இனிமேல் அதே சட்டியில் கொஞ்சம் தால்சம் பண்ணணும். ஓகே, அதில் இந்தங்க இந்த பயிறு, உளுந்தம்பருப்பு, சிறுபருப்பு 2, கடுகு தால்சம் பண்ணதுக்கு, அடுத்தால கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம வெட்டி இருக்க வெங்காயம். ஓகே, வெங்காயம் தான் போட்டுருங்க. அதை வச்சு சின்ன தட்டு. இது வந்து வெட்டி வச்சுக்க பச்சை மிளகா கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்குது, நல்லா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா பொடிசாக வெட்டி போட்டுவிடுவோம். ஓகேவா? அதே பைசா ஃபஸ்ட்லேயே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும், மறந்துட்டோம். அதனால் இப்போ லாஸ்ட்டில் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம அதில் எல்லாம் உரப்பு சேர்ந்துக்கிறனால நம்ம தால்சம் பண்ணால இடத்துலேயே வசக்கி வச்சுருக்கதை அப்படியே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு கோவங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இது வந்து நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு அது வைட அது என்னோடைய எல்லாம் போகிறேன். ஒரு கோவங்காய் பொரியல் ரெடி. இதேமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதேமாதிரி கோவங்காய் பொரியல் நீங்களும் சாப்பிட்டு இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.